ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சேனல் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதுதான் அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் வீடியோ. பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஹவு டு ஸ்டடி ஈச் லெசன்ற மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டோட நேம் எழுதி வச்சுட்டு அதில் வந்து பயாலஜி 38 லெசன்ஸ், ஈச் லெசன் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லெசனை கோத்ரூ பண்ணணும். அப்படியே உங்கள் என்சிஆர்டி வச்சு லெசனை கோத்ரூ பண்ணணும். உங்ககிட்ட என்சிஆர்டி இல்லைன்னா என்சிஆர்டி பிடிஎஃப் நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்சிஆர்டி பிடிஎஃப் படிக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச புக்கில் படிக்கிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அப்புறம் இங்கே இன்னொரு சாய்ஸ் வந்து வாட்ச் மை வீடியோ ஃபர்ஸ்ட் தென் ரீட் என்சிஆர்டி. என்னோட வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்சிஆர்டியில் போய் மார்க் பண்ணி பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோன்னே நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் மாதிரி. ஸோ லெட்ஸ் பிகின். டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். All present day living organisms are related to each other and also to all the organisms that ever lived on this earth. Okay, next. இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏர்ன்ஸ்ட் மேயர் பற்றி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுனா ஹீஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த டார்வின் ஆஃப் த 20th century. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். அவர் எங்கே பிறந்தாரு அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஹீ இஸ் த டார்வின் ஆஃப் த 20th century. நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம். Increase in mass and increase in number of individuals are twin characteristics of growth. இது தெரியணும். A multicellular organism grows by cell division. In majority of higher animals and plants, growth and reproduction are mutually exclusive events. Growth and reproduction are mutually inclusive events in unicellular organisms. Okay, then non-living objects also grow if we take increase in body mass as a criterion for growth. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸில் என்ன ஆகும்? க்ரோத் இஸ் ஃப்ரம் த இன்சைட். நான் லிவிங் ஆர்கானிசம்ஸில் என்ன ஆகும்? க்ரோத் இஸ் ஃப்ரம் த அவுட் சைட். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் போகலாம். க்ரோத் தேர்ஃபோர் cannot be taken as a defining property of living organisms. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ க்ரோத் இஸ் ஃப்ரம் த அவுட் சைட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஃபங்கை reproduce by asexual spores. Planaria, flatworms which belong to phylum Platyhelminthes. நீங்கள் படிப்பீங்க அனிமல் கிங்டமில். they reproduce by true regeneration. Fungi, filamentous algae, protonema of mosses all easily multiply by fragmentation. இப்போது இங்கே வந்து many organisms which do not reproduce அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. mules, sterile worker bees, infertile human couples. இதில் நீங்கள் வந்து ஹின்னினா என்ன, மியூல்னா என்ன, இந்த 2 விஷயம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஹோம் ஒர்க்காக கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாட் இஸ் த ஹின்னி, வாட் இஸ் த மியூல். இன்னொரு இதே மாதிரி நீங்கள் வந்து லைகர், டைகான் இது கூட கண்டுபிடிக்கலாம். இந்த 4 விஷயத்தையும் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரெப்ளிகேட்டிங் பை இட் செல்ஃப். அப்புறம் மெட்டபாலிசம் பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு செல்ஃப் ரீட் கொடுங்க. The sum total of all the chemical reactions occurring in our body is metabolism. No non-living object exhibits metabolism. தெரியும்ல? ஓகே. Then metabolic reactions can be demonstrated outside the body in cell-free systems. Isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. நம்ம லேப்ல பண்ற reactions, chemical reactions, living organisms வச்சு பண்றது, அதெல்லாம் வந்து இல்லைனா லிவிங் செல்ஸை வச்சு பண்றது, இதெல்லாம் வந்து லிவிங் ரியாக்ஷன்ஸ் பட் they are not living things. அது தெரியணும். Then hence, cellular organization of the body is the defining feature of living forms. Okay, fine. Photoperiod affects reproduction in seasonal breeders, both plants and animals. What is photoperiod? Photona என்ன light, periodனா என்ன duration. எவ்வளோ நேரம் ஒரு ஆர்கானிசம் மேலே லைட் வந்து விழுது, how much time light falls on an organism. So it affects the reproduction ன்னு சொல்கிறாங்க. Okay, fine. Human being is the only organism who is aware of himself. He has self-consciousness. Hence, consciousness becomes the defining property of living organisms. All living organisms, present, past, future, are linked to one another by sharing the common genetic material to varying degrees. Okay.
The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. This refers to biodiversity, or the number and the type of organisms which are present on the earth. Biona and life. Diversity na the variety or the types. So the number and the types of organisms present on earth. There is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. This is very important. This is called as nomenclature. Then you just give a read, know what is identification. ICBN, ICZN full form irukku. Each name has two components, generic name, specific epithet. So in the binomial nomenclature சொல்லுவோம் இந்த method of naming, and it was given by Carolus Linnaeus. இது வந்து நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். It is given by Carolus Linnaeus. ஸோ இது வந்து மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் மேஞ்சிஃபெரா இண்டிகா. நோட் பண்ணிங்கன்னா அந்த ஜெனரிக் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். Biological names are generally in Latin and written in italics. Genus, specific epithet ரெண்டு components இருக்கு. When handwritten are separately underlined or printed in italics. Why? இது வந்து ஏன் பண்ணுறோம், இதுதான் கொஸ்டின். இது ரெண்டும் பண்ணுறோம் தெரியும், ஏன்? To indicate their Latin origin. ஓகே. Mangifera indica Linn. Linn வந்து Linnaeus indicate பண்ணுது. Linn என்ன indicate பண்ணுது? Linn indicates Linnaeus. Why it indicates Linnaeus? Because he was the first person who described the species. The species was first described by Linnaeus. Very good. Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. Taxa can indicate categories at very different levels. இதெல்லாம் நீங்கள் அப்படியே go through பண்ணணும். Next, external and internal structure along with the structure of a cell, development process and ecological information of organisms are essential and form the basis of modern taxonomic studies. Hence, characterization, identification, classification and nomenclature are the processes that are basic to taxonomy. The earliest classifications were based on the uses of various organisms. Fine. இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னு ஒரு branch of study இருந்துச்சு, அதை பற்றி go through பண்ணுங்க. Linnaeus used Systema Naturae as the title of his publication. Systematics takes into account the evolutionary relationships. இதுக்கு ஒரு நேம் இருக்கு. It is called as phylogeny. Evolutionary relationships கன்சிடர் பண்ணுறதுக்கு பேர் வந்து phylogeny. Classification is not a single step process. Okay. And each rank or a taxon in fact represent a unit of classification. These taxonomic groups or categories are distinct biological entities and not merely morphological aggregates. ஸோ இங்கே வந்து நான் வந்து எழுதியிருக்கேன், இது உங்கள் புக்கில் திருப்பி வரும், இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன். கிங்டம் ஃபைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். இதுதான் வந்து டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம் இஸ் ஃபார் அனிமல்ஸ், டிவிஷன் இஸ் ஃபார் பிளான்ஸ். ஓகே. What is a species? Species is a group of individual organisms with fundamental similarities. Okay. Homo sapiens is the scientific name of a human being. Genus comprises a group of related species. What is genus? A group of related species. அதே மாதிரி what is family? A group of related genera. What is order? A group of related families. அந்த மாதிரி. What is kingdom? A group of related phylum or division. Fine. Genus comprises group of related species which has more characteristics in common in comparison to the species of other genera. இதை படிச்சு பாருங்க, இதில் புரியறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தான் அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் இதெல்லாம் வந்து நீங்களே கோ த்ரூ பண்ணலாம். ஓகே. இதை நோட் பண்ணும். As we go higher from species to kingdom, the number of common characteristics goes on decreasing. என்ன சொல்றாங்க? As we go higher from species to kingdom. Species இங்கே இருக்கு. ஓகே. கிங்டம் இங்கே இருக்கு. இங்கேருந்து இங்கே போகும்போது மேலே போகும்போது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீஷீஸ் கரெக்ட் தானே? ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு காமனாக இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஸ்பீஷீஸ் கரெக்டாக. நமக்குள்ள காமனாக இருக்க விஷயம் ஒரு கிங்டம் இல்லை எப்படி சேமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட்.
அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கு வரோம். கொஷின் ப்ராபபிலிட்டி இங்கே வந்து அதிகமாக இருக்குது, இஸ் ஹை. நீங்கள் வந்து நினைக்கலாம் எனக்கு ஈஸி, வெறும் 4 ஆர்கானிசமோட பயாலஜிக்கல் நேம், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன் சொல்கிறாங்க. மேன் பற்றி, ஹவுஸ் ஃப்ளை பற்றி, மேங்கோ பற்றி, வீட் பற்றி ஈஸியாக படிச்சிடுவேன். கரெக்ட், ஈஸியாக படிச்சிடுங்க. இதில் என்ன விஷயம் தெரியுமா? ஜீனஸ் ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா சயின்டிஃபிக் நேமில் வர்றது தான் அந்த ஜீனஸ். ஸோ தனியாக இதை ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஃபேமிலி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் வந்து ஏஇன்னு முடியும் மோஸ்ட்டாக, ஏஇ. ஆர்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஓகே. அண்ட் கிளாஸ், ஃபைலம். ஸோ இதில் வந்து வாட் இஸ் த கிளாஸ் ஆஃப் ஹவுஸ் லைன் கேட்டால் இன்செக்டான்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், taxonomical aids. This is the last part but very important part. இங்கே வந்து questions அடிக்கடி வரும். Let's begin. So the collection of actual specimens of plant and animal species is essential and it is the prime source of taxonomical studies. Very good. Question. What இங்கே வந்து என்ன கேட்கலாம்? Herbarium is a storehouse of collected plant species that are dried, pressed and preserved on sheets. These sheets are arranged according to a universally accepted system of classification. These specimens, along with the descriptions on herbarium sheets, become a storehouse or repository for future use. இது வந்து நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ். ஹெர்பேரியம் ஷீட்டில் என்னெல்லாம் இருக்கும்? இட் ஹாஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட் அண்ட் த பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன், இங்கிலீஷ் லோக்கல் அண்ட் பாட்னிக்கல் நேம்ஸ், ஃபேமிலி, கலெக்டர்ஸ் நேம், இவ்வளோ தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து டஸ் அ ஹெர்பேரியம் ஷீட் கண்டெயின் த பிளான்ட்ஸ் ஹைட், இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும். பிளான்ட்டோட ஹைட் வந்து ஹெர்பேரியம் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படி கேட்டால் நோ, இட் இஸ் நாட் மென்ஷன். ஓகே. அண்ட் ஹெர்பேரியஸ் ஆல்சோ சர்வ் as quick referral systems for taxonomic studies. What serve as quick referral systems? Herbaria. Botanical gardens, specialized gardens have collections of living plants for reference. Very good. Each plant is labeled. Okay. Famous botanical gardens. Kew Garden எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. இந்தியன் பாட்னிக்கல் கார்டன் வந்து ஹவுரால இருக்கு. நேஷனல் பாட்னிக்கல் கார்டன் வந்து நேஷனல் பாட்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், NBRI, லக்னோ. இது ரொம்ப ஃபேமஸ், அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். இதுல இருந்து லக்னோ, NBRI, லக்னோ. ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மியூசியம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பிளான்ஸும் இருக்கும், அனிமல்ஸும் இருக்கும், ஸ்கெலிட்டன்ஸ், அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருக்கும். மியூசியம்ஸ் ஹேவ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசர்வ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பெசிமென்ஸ் ஃபார் ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ். வெரி குட். மியூசியம்ஸில் வந்து ஒரு ஆர்கானிசமோட ஃபோட்டோகிராஃப் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நோ, மியூசியமில் ஃபோட்டோகிராஃப் இருக்காது. அந்த ஆர்கானிசமே இருக்கும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்செக்ட் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க? ஆஃப்டர் கலெக்டிங் தெம், கில்லிங் தெம் அண்ட் பின்னிங் தெம். வெரி குட். அப்புறம் பேர்ட்ஸ்லாம் எப்படி, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், ஜூ எல்லாருக்கும் தெரியும், ஜூ பற்றி எல்லாரும் போயிருப்போம். Wild animals are kept in protected environments under human care and which enable us to learn about their food habits and behavior. So zoo பற்றி தெரியும். What is a key? இங்கேருந்து நமக்கு நிறைய கொஷின் வரும். Key is a taxonomical aid used for the identification of plants and animals based on similarities and dissimilarities. For example, நான் சும்மா ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் தரேன். இப்படி தான் கீ இருக்குமா அதுக்கு உங்களுக்கு புரிய வைக்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை பார்த்துருக்கோம். ஓகே. இந்த பிளான்ட் சப்போஸ் அந்த பிளான்ட்க்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து இந்த பிளான்ட்க்கு ரெட் ஃப்ளவர் இருந்தால் ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கலாம், ஒயிட் ஃப்ளவர் இருந்தால் ஒரு கேட்டகரி. வந்து கீழே என்னது? பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். The keys are based on contrasting characters generally in a pair which is called a couplet. ஸோ இது ஒரு கப்லெட்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரு பிளான்ட்டை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம், நம்ம வந்து கீழே போய் செக் பண்ணோன்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு ரெட் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த சைடு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி போவோம். ஒயிட் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட் கிடையாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். The keys are based on contrasting characters generally in a pair which is called as a couplet. இது question. It represents the choice made between 2 opposite options. This results in acceptance of only one and rejection of the other. Each statement in the key is called a lead. Each statement is called a lead. Separate taxonomic keys are required for each taxonomic category. Keys are generally analytical in nature. நம்ம அனலைஸ் பண்ணி தான் கீயை பார்க்க முடியும். கீ வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டான ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃப்ளோரா, மேனுவல்ஸ், மோனோகிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து கூட
கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. Flora contains the actual account of the habitat and the distribution of plants of a given area. These provide the index to the plant species found in an area. இது அடிக்கடி கொஷின் வரும். Which provides an index to the plant species found in a particular area. Plantனாலே flora. Manuals are useful in providing the information for the identification of names of species found in an area. So, found in an area. Manuals are useful in providing information for the identification of the names of species found in an area. ஒரு ஏரியா பற்றி என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லும். Monographs contain information only on one taxon, any one taxon. So, monograph, மோனோனா என்ன, ஒன் அந்த மாதிரி மீனிங். ஸோ ஒன் taxon பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். Finally guys, நம்ம முடிச்சிட்டோம். All the categories constitute a taxonomic hierarchy. Finally நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா அந்த லெசன் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். And thank you so much for watching. If you like the content, do like the video, share it with your friends. Thank you.